ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம பேச போகிறது வந்து ஃபோனான்ஸ்னா என்ன, கூப்பர் பேர்னா என்ன, அது என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இதை புரிய வைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸில் தண்ணியோட வந்திருக்கேன். அப்புறம் ஒரு டென்னிஸ் பேட்டோட வந்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து ஃபோனான்ஸ்னா என்ன, கூப்பர் பேர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை. அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுங்க. அவங்களும் வந்து இதை வந்து பார்க்கட்டும். என்னோட வெப்சைட் USATamilan.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்டென்ட் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்டெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்க முடியும். நானும் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஃபோனான்ஸ்னா என்ன, கூப்பர் பேர்னா என்ன, அதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து போர் ஆட்டம் மாடல் அதை போய் தெரிஞ்சுங்க. அதில் வந்து இருக்கிற அந்த கன்ஃபிகரேஷன் என்னன்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியணும். அது இல்லாமல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு ரிலேட்டட் வீடியோ ஒன்று கொடுக்குறேன். சூப்பர் கண்டக்டர்ஸ் பற்றி நான் போட்டிருக்கேன். அதையும் போய் ஒரு டைம் பாருங்கள். அது நம்ம வந்து அதில் கொஞ்சம் பேசின விஷயத்த வந்து இங்கே நம்ம வந்து டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அந்த வீடியோஸ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் அந்த லிங்க் வந்து பின் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். அதை போய் நீங்கள் பாருங்கள். இந்த ஃபோனான்ஸ் பற்றி நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். அது பேர் வந்து நம்ம குவாசாய் பார்ட்டிகல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பார்ட்டிகல்ன்றது வேற. அது வந்து நம்ம வந்து ஃபெர்மியான்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட் மாடல் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஆனால் இது வந்து குவாசாய் பார்ட்டிகல்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா ஒரே பார்ட்டிகல் தான். ஆனால் நம்ம அதை வந்து ரெண்டு விதமாக வந்து பார்க்கணும். இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கிளாஸில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து தண்ணி வந்து ஹாஃப் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்லாட்டி இது வந்து ஹாஃப் எம்ப்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். அப்போனா நம்ம வந்து ஒரே விஷயத்த தான் வந்து நம்ம ரெண்டு விதமாக சொல்கிறோம். ஒன்று வந்து கிளாஸ் வந்து ஹாஃப் ஃபுல்லாக இருக்குது, இன்னொன்று கிளாஸ் கிளாஸ் வந்து ஹாஃப் எம்ப்டியாக இருக்குது அப்படிங்கிறோம். அப்போ நம்மள பொறுத்தவரை வந்து இது வந்து என்னன்னா, ஒண்ணு வந்து உண்மை, ஒண்ணு வந்து உண்மை கிடையாது அப்படின்னு வச்சுக்கிட்டா, இது வந்து ஒரு குவாஸை பார்ட்டிகல் அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஒரு மாரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா, ஒரே பார்ட்டிகல் தான். ஆனா நீங்க வந்து அத 2 விதமா வந்து பார்க்க முடியும். அதுதான் நம்ம வந்து குவாஸை பார்ட்டிகல் அப்படிங்கிறோம். இப்ப அதுக்கு வந்து பிராக்டிகல் உதாரணம் வந்து செமி கண்டக்டர்ஸ் தான். இப்ப செமி கண்டக்டர்ஸ்ல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ டிரான்சிஸ்டர் இருக்கு, டயோடு இருக்கு. அதுல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா, இப்போ 2 விஷயம் அதுல வந்து இருக்கும். ஒண்ணு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும். அது வந்து நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னுவோம். இன்னொரு சைடுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டம்ல வந்து ஹோல்ஸ் அப்படின்னுவோம். அங்கருந்து எலக்ட்ரான் வெளியில வந்துச்சுன்னா, அந்த இடம் வந்து நம்ம பாக்கெட் மாரி வச்சுக்கலாம். அது வந்து ஹோல் அப்படிங்குவோம். அதாவது எலக்ட்ரான் மூவ்மெண்ட்ட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஹோல்ஸ் மூவ் ஆகுற மாரியும் நீங்க பார்க்கலாம். இல்லாட்டி எலக்ட்ரான் மூவ் ஆகுற மாரியும் பார்க்கலாம். அப்பன்னா எலக்ட்ரான் வந்து ஒரு குவாஸை பார்ட்டிகலா நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். இந்த மாரி சிச்சுவேஷன்ல. ஸோ, இப்போ இந்த தண்ணி எக்ஸாம்பிள் வச்ச மாரி வந்து குவாஸை பார்ட்டிகல் வந்து அது உண்மையான பார்ட்டிகல் கிடையாது. ஆனா நம்ம வந்து அந்த பிஹேவியர் வச்சு நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, இப்போ எலக்ட்ரான் வந்து இந்த மோட்ல செமி கண்டக்டர் மோட்ல இருக்கும்போது அது வந்து ஒரு குவாஸை பார்ட்டிகல் அப்டின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து கான்செப்ட் வந்து மைண்ட்ல வச்சுங்க. ஏன்னா குவாஸை பார்ட்டிகல் வந்து ஒரு நம்மளா வந்து சொல்றது தான். அது வந்து உண்மையான ஸ்டாண்டர்ட் மாடல்ல இருக்கிற அந்த பார்ட்டிகல் கிடையாது. நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் மாடல்ல இருக்கிற பார்ட்டிகல் வந்து அதோட பிஹேவியர் பொறுத்து நம்ம வந்து இது குவாஸை பார்ட்டிகல்ல ஃபிட் ஆகுது. டூவல் மோட்ல வந்து ஃபிட் ஆகுது அப்டின்னு சொல்றது தான் வந்து நம்ம குவாஸை பார்ட்டிகல் அப்டிங்கிறோம். இப்போ இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு மெட்டல் பார் ஒண்ணு இருக்கு. இதுல நான் 2 விஷயம் பண்றேன். இதனோட பிஹேவியர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எண்ட்ல வந்து நீங்க வந்து ஹீட் அப்ளை பண்றீங்க. இதுல வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு ஃப்ளேம் வச்சு நீங்க ஹீட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஹீட் வந்து ஸ்லோவா டிராவல் பண்ணி இந்த எண்டுக்கு வந்துரும். ஆனா இனிஷியலா வந்து இது சூடாகாது. ஃபர்ஸ்ட் இங்க தான் சூடாகும். ஆனா இவென்ச்சுவலி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சூடாயிடும். ஸோ அப்பன்னா இங்க குடுக்குற நம்ம ஒரு தெர்மல் எனர்ஜி வந்து இங்க வந்து ரீச் ஆயிடுது. அது ஒரு விஷயம். அதே மாரி நீங்க வந்து இங்க இங்க ஏதாவது ஒரு மெட்டல் வச்சு நீங்க தட்டுனீங்க அப்படின்னா, ஒரு சவுண்ட் ஒண்ணு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சவுண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணிட்டு நீங்க இந்த எண்ட்ல வந்து கேட்க முடியும். ஸோ இது 2மே வந்து மெட்டல்ஸ்க்கு வந்து நடக்கும். ஸோ இது வந்து எப்படி நடக்குது? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு எண்ட்ல தான் வந்து குடுக்குறோம். அது எப்படி டிராவல் ஆயி அடுத்த எண்ட் வரைக்கும் போகுது? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கு நம்ம வந்து ஆன்ஸர் பார்ப்போம். இது எல்லாமே வந்து ஃபோனான்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகுது. அதுதான் வந்து இதுல இருக்கிற விஷயமே. நம்ம வந்து அதுனா என்னன்றது இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபோனான்ஸ் வந்து நீங்க ஈஸியா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம லைட் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்ப லைட் வந்து நம்மளுக்கு வருது, ரிசீவ் பண்றோம். ஆனா லைட்ட வந்து கேரி பண்றது வந்து ஒரு பார்ட்டிக்கிள். அது வந்து நம்ம வந்து ஃபோட்டான்ஸ் அப்படின்னுவோம்.
அந்த ஃபோட்டான்ஸ் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம லைட்ட வந்து நம்ம பார்க்குறோம். இப்ப கண்ல வந்து இடிச்சது ஃபோட்டானுன்னா, அந்த ஃபோட்டான் தான் வந்து நம்மளுக்கு வந்து லைட்னா என்ன அந்த ஆப்போசிட் சைட்ல என்ன இருக்குன்றது நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ, இப்போ வந்து ஃபோனான்ஸ் வந்து அதே மாரி ஒரு கேரியர் பார்ட்டிகிள் தான். ஆனா என்னன்னா, இது வந்து ஒரு சாலிட்ல இருக்கு. இப்போ வந்து இந்த சைடு நீங்க தெர்மல் எனர்ஜி குடுத்தீங்க அப்டின்னா, அடுத்த சைடு வரதுக்கு வந்து ஒரு டிராவல் மெக்கானிசம் வேணும். அது வந்து ஃபோனான் அப்டின்னுவோம். அது என்னன்னா, இந்த ஃபோனான் வந்து நீங்க ஸ்டாண்டர்ட் மாடல்ல வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா வந்து என்னன்னா, ஃபோனான் தான் வந்து இது பண்ணுது அப்டிங்கிறது தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ, ஃபோனான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன வந்து ஒரு எண்ட்லருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து டிராவல் பண்ணி கூட்டு போறது தான் வந்து ஒரு ஃபோனான் மூலியமா போது அப்டிங்கிறது தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ, ஃபோனான்றது ஒரு இன்டராக்ஷன் பார்ட்டிகிள். லைட்டுக்கு வந்து ஒரு இன்டராக்ஷன் பார்ட்டிகிள் எப்படி ஃபோட்டான் இருக்கோ, அந்த மாரி வந்து இந்த சாலிட்ஸ்ல வந்து ஒரு இன்டராக்ஷன் பார்ட்டிகிள் வந்து ஃபோனான். ஆனா, ஃபோனான் வந்து இனிஷியலா வந்து இருக்காது. ஆனா, அது ஃபோனான் வந்து ஜெனரேட் பண்ணும். அந்த ஃபோனான் வந்து எப்படி ஜெனரேட் பண்ணும் அப்டின்னா, நம்ம எக்ஸ்டர்னலா ஏதோ ஒண்ணு குடுக்கணும். ஒண்ணு ஹீட் குடுக்கணும், இல்ல சவுண்ட் குடுக்கணும். இத வச்சு தான் வந்து நம்ம ஃபோனான் வந்து ஜெனரேட் பண்ணுவோம். அதே மாரி தான் வந்து ஃபோட்டான் வந்து டிஃபால்ட்டா வந்து ஜெனரேட் ஆகாது. ஃபோட்டான் வந்து எப்போ ஜெனரேட் ஆகும் அப்டின்னா, நீங்க வந்து டார்ச் லைட் இருந்தீங்கன்னா, நீங்க லைட்ட ஆன் பண்ணணும். ஆன் பண்ணா தான் வந்து அந்த லைட் டிராவல் ஆகும்போது அந்த ஃபோட்டான் மூலியமா வந்து நமக்கு வந்து லைட் கிடைக்குது. ஸோ, நீங்க வந்து இப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ, ஃபோனான்றது ஒரு விஷயம் இந்த மெட்டல் சாலிட்ஸ்குள்ள நடக்குது. அது இன்டராக்ஷன் மெக்கானிசம் வந்து ஃபோனான் ஒரு இன்ஃபர்மேஷன் கேரி பண்றது. ஆனா, லைட்ல வந்து அந்த இன்ஃபர்மேஷன வந்து கேரி பண்ணிட்டு போறது வந்து ஃபோட்டான். ஸோ, நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ கொஸ்டின் வந்து என்ன அப்டின்னா, இந்த ஃபோனான்ஸ் வந்து எப்படி ஜெனரேட் ஆகுது? அப்டிதான் கொஸ்டின். அது வந்து மொதல்ல இல்ல. ஆனா எப்படி ஜெனரேட் ஆகுது? அப்டின்னா, நம்ம வந்து அத இந்த டென்னிஸ் ராக்கெட் வச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மெட்டல் எடுத்துக்கங்க. அந்த மெட்டல்ல வந்து நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மென்ட் இருக்கும். அந்த ஆட்டம் அரேஞ்ச்மென்ட் வந்து என்னன்னா, அது வந்து லாட்டிஸ் அப்டின்னுவோம். அந்த லாட்டிஸ் வந்து நம்ம வந்து ஒரு 1 டைமென்ஷன்ல நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இந்த மாரி தான் வந்து கட்டம் கட்டமா இருக்கும். அதாவது என்னன்னா, அது ஸ்பேசிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா என்னன்னா, ஒரு ஆட்டம்க்கு இன்னொரு ஆட்டம்க்கு நடுவுல வந்து இந்த டென்னிஸ் ராக்கெட்ல பார்க்குற இந்த மெஷ் மாரி தான் இருக்கும். ஸோ எல்லா ஆட்டம்ஸும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நம்ம மாலிக்யூல்ஸ் போக வேணாம். இப்ப ஆட்டம் பத்தியே நம்ம பேசுவோம். இப்ப ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஸ்டீல் இருக்கு அப்டின்னா, அதனோட ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாரி அரேஞ்ச் ஆயிருக்கும் லாட்டிஸ்ல. இப்ப இந்த லாட்டிஸ்ல வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த மெஷ் வந்து நம்ம பார்க்கறது வந்து, இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாரி பிஹேவ் பண்ணும். அதாவது என்னன்னா, ஒரு இந்த லாட்டிஸ் வந்து ரிஜிடா இந்த மாரி இல்லாம, அது வந்து என்னன்னா, நம்ம வந்து ஸ்ப்ரிங் மாரி அது ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஒண்ணு வந்து ஸ்ட்ரெச் ஆகும், இல்லாட்டி கம்ப்ரஸ் ஆகும் அந்த லாட்டிஸ். ஏன் அது வந்து ஸ்ட்ரெச் ஆகும், கம்ப்ரஸ் ஆகும் அப்டின்னா, ஏன்னா அது என்ன கண்டிஷன்ஸ்ல நம்ம போடுறோம். அத பொறுத்து தான் வந்து அது ஸ்ட்ரெச் ஆகுமா, கம்ப்ரஸ் ஆகுமா அப்டிங்கிறது இருக்கு. இப்ப வந்து என்னன்னா, இப்ப வந்து ஒரு தெர்மினல் எனர்ஜி எடுத்துக்கலாம். இப்ப தெர்மல் எனர்ஜி வந்து என்ன, இந்த லாட்டிஸ்ல வந்து என்ன ஒரு பிஹேவியர் வந்து உருவாக்கும் அப்டின்னா, இந்த லாட்டிஸஸ் வந்து அந்த தெர்மல் எனர்ஜி குடுத்த உடனே, அது வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சுரும். என்னன்னா, இந்த டென்னிஸ் ராக்கெட்ல இருக்க இந்த மெஷ் வந்து வைப்ரேட் ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ வைப்ரேட் ஆகும்போது என்னன்னா, இந்த லாட்டிஸஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகும், அப்புறம் டீகம்ப்ரஸ் ஆகும். ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க ஒரு மெட்டல எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க வச்சாலே வந்து என்னன்னா, அது வைப்ரேட் ஆயிட்டே தான் இருக்கும். ஏன்னா, அதுவும் ஒரு ஹீட் தான். ரூம் டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் கிடையாது. ஆனா, அந்த மெட்டல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு டெம்பரேச்சர். ஸோ, அந்த டெம்பரேச்சர்ல வந்து அது வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும். நீங்க டெம்பரேச்சர் வந்து குறைக்க, குறைக்க வந்து வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். ஆனா, இந்த வைப்ரேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, இந்த ஹோல் லாட்டிஸ் வந்து ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கும். அந்த மாரி டைம்ல வந்து என்னன்னா, ஒரு ஃப்ரீக்வென்சி வந்து அது ஜெனரேட் பண்ணும். அந்த ஃப்ரீக்வென்சி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃப்ரீக்வென்சி இருக்காது. ஏன்னா, அந்த ஒவ்வொரு லாட்டிஸும், ஒவ்வொரு இந்த ஸ்கொயரும் வந்து ஒவ்வொரு மாரியா வைப்ரேட் ஆகும். அப்போ அந்த ஃப்ரீக்வென்சிஸ் ஜெனரேட் பண்றது தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, ஃபோனான் அப்டிங்கிறோம். ஸோ அந்த ஃப்ரீக்வென்சிஸ் வந்து டிராவல் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த எண்ட்ல இருக்கிற அந்த வேவ் அப்டின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஃப்ரீக்வென்சின்றது ஒரு வேவ். ஸோ அந்த வேவ் வந்து ஒரு எண்ட்லருந்து இந்த எண்ட் டிராவல் ஆகும்போது என்ன ஆகும் அப்டின்னா, இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆயிடும். இப்ப நம்ம ஒரு எண்ட்ல நம்ம ஹீட் குடுக்குறோம் அப்டின்னா, அடுத்த எண்டுக்கு எப்டி ஹீட் போகுது அப்டின்னா, அந்த லாட்டிஸஸ் வந்து வைப்ரேட் ஆகுறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஃப்ரீக்வென்சி வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஃப்ரீக்வென்சி வந்து ஒரு ஹீட்ட புரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட் வந்து மறுபடியும் இன்னொரு ஆட்டம் வந்து வைப்ரேட் பண்ண வைக்கும். இந்த மாரி போயிட்டே வந்து கடைசில நம்ம அடுத்த எண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இதே தான் வந்து நீங்க சவுண்ட்லயும் நீங்க பார்க்கலாம். நீங்க ஏதாவது ஒரு சவுண்ட் எனர்ஜி குடுத்தீங்க அப்டின்னா, அதே மாரி தான் லாட்டிஸஸ் வந்து வைப்ரேட் ஆகும். அது ஃப்ரீக்வென்சி ஜெனரேட் ஆகும். அந்த ஃப்ரீக்வென்சி வந்து டிராவல் ஆயிட்டு, அந்த சவுண்ட் வந்து ப்ராபகேட் ஆயிட்டு அடுத்த எண்டுக்கு வந்து போயிடும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா மெட்டல்லயும் நீங்க வந்து இத அப்சர்வ் பண்ண முடியும். நீங்க வந்து அந்த ஒரு எண்டுலருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து எப்படி வந்து அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்டின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இனிஷியலா இருக்காது. அதனால தான் நம்ம குக்கிங் பண்ணும்போது என்னன்னா, அந்த கரண்டிய வச்சு நம்ம குக் பண்ணிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் நீங்க பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கரண்டி எண்டுல வந்து சூடாக ஆரம்பிச்சுரும். ஆனா நம்ம ஆயில்ல போடுறதுன்னா, அந்த அடுத்த எண்டு தான் நம்ம போடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த எண்ட் வந்து இன்னொரு எண்ட் வந்து சூடாயிடும். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, இந்த லாட்டிஸஸ் வந்து வைப்ரேட் பண்ணி அந்த தெர்மல் எனர்ஜி வந்து ஸ்லோவா ஒரு எண்ட்லருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து கொண்டாடுறது தான். இப்ப நம்ம வந்து இன்னொரு சினாரியோ எடுத்துப்போம். இப்ப வந்து ஒரு டயோடு இல்ல டிரான்சிஸ்டர் எடுத்துக்கங்க. அதுல வந்து நீங்க எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்றீங்க. பாஸ் பண்ணிட்டோனே எலக்ட்ரிசிட்டி அடுத்த எண்ட்ல வந்துடுது. ஆனா, நீங்க இன்னொன்னு என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னா, அது வந்து ஒரு ஹீட் எனர்ஜி வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுரும்.
நீங்க யோசிப்பீங்க. என்னடா நான் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி குடுத்தேன் அப்டின்னா, அது வந்து ஹீட்டா வந்து புரொடியூஸ் ஆகுதே அப்டின்றது நீங்க யோசிப்பீங்க. அதனால தான் நீங்க மைக்ரோ சிப்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபேன் வச்சிருப்பாங்க. ஏன்னா, அது ஹீட் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். அந்த ஹீட் வந்து எப்டி ஜெனரேட் ஆவுது? அப்டின்னு தான் ஒரு கொஸ்டினு. ஸோ நம்ம வந்து மறுபடியும் இந்த டென்னிஸ் ராக்கெட் வந்து வச்சு பார்ப்போம். இப்போ ஒரு கண்டக்டர் இருக்கு. இப்போ காப்பர் ஒயர் வச்சுங்க, இல்லாட்டி ஏதாவது செமி கண்டக்டர் வச்சுக்கங்க. ஸோ நீங்க இத பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா, அது லேட்டிஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். இப்போ வந்து என்னன்னா, இந்த இடத்துல வ ஒயர் வந்து பிஞ்சிருக்கு. அது நான் வேணும்னு தான் வந்து அத கட் பண்ணேன். ஏன்னா, ஒரு கான்செப்ட்ட புரிய வைக்கிறதுக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துலருந்து இந்த இடத்துக்கு போகுதுன்னு வச்சுப்போம். ஏன்னா இது காப்பர் வயரா நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். அதுல வந்து நம்ம வந்து ஒரு ஒன் டைமென்ஷனலா நம்ம வந்து லாட்டிஸ் வந்து பார்க்குறோம். இப்ப வந்து ஒரு எலக்ட்ரான் இந்த எண்டுலருந்து இந்த எண்டுக்கு டிராவல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு கார்னர்லயும் வந்து என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு ஆட்டம் இருக்கு. அந்த ஆட்டம் வந்து என்னன்னா எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுனால என்ன ஆகும்? அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா, அது ஆட்டம் விட்டு வெளியில வந்துச்சு. அது ஒரு எலக்ட்ரான் தாவிச்சு. அதனால வந்து அது ஃப்ரீயா இருக்கு. கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கு. அப்ப அது வந்து என்னன்னா, ஒவ்வொரு ஆட்டம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இங்க டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மெஷ்க்கு நடுவுல வரும்போது 2 பாசிட்டிவ் சார்ஜா இருக்கனால இப்படி வந்து உள்ள அமுங்கிடும். ஸோ 2மே வந்து அட்ராக்ட் ஆயிடும். ஏன்னா 2 பாசிட்டிவ் ஒரு எலக்ட்ரான் டிராவல் ஆகுது. அப்பனா அது வந்து இப்படி உள்ள வந்து பிரஸ் ஆயிடும். அது கிட்ட வந்துரும். ஸ்ப்ரிங் சிஸ்டமா இருக்கிறதுனால. மறுபடியும் அந்த எலக்ட்ரான் வந்து அடுத்த இடத்துக்கு போகும்போது இது வந்து வெளியில வந்துரும். அடுத்து வரது வந்து கம்ப்ரஸ் ஆயிடும். ஏன்னா அது 2மே அட்ராக்ட் ஆகுது. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல டிராவல் ஆயிட்டே போறதுனால வந்து என்ன இந்த மெஷ் வந்து ஒரு இடத்துல கம்ப்ரஸ் ஆகும், ஒரு இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகும். எலக்ட்ரான் எங்க இருக்கோ அங்க வந்து அது கம்ப்ரஸ் ஆயிடும். அப்புறம் ஏன்னா அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து எலக்ட்ரான் வந்து இப்படி டிராவல் பண்ணிட்டே போய் அடுத்த எண்ட் வந்து வந்துரும். இந்த பினாமினன் நடக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம். என்னன்னா எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு சரியான பாத் வந்து கிடைக்காது. ஆனா இது வந்து என்னன்னா அந்த ஆட்டம்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால அது வந்து புடிச்சு ஸ்லோ டவுன் பண்றதுனால எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபைனலா வெளியில வந்துட்டாலும் நம்ம வந்து அது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இப்போ இந்த லாட்டிஸை வந்து அது வந்து மூவ் பண்ண வச்சிருச்சு. நம்ம வந்து முதல்ல ஹீட் வச்சு மூவ் பண்ணோம். ஆனா இந்த கேஸ்ல வந்து எலக்ட்ரான்ஸ் நம்ம அனுப்புறதுனால அந்த எலக்ட்ரான் வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த புல்னால அந்த கூலம்ஸ் லானால என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து ஆட்டம்ஸை வந்து அது வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ அது வைப்ரேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிறதுனால ஃபோனான்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். அந்த ஃபோனான்ஸ் வந்து ஒரு ஹீட்டை கிரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ செமிகண்டக்டர்ஸ் வந்து ஏன் வந்து சூடாயிடுது அப்படின்னா இந்த இந்த எலக்ட்ரான் வந்து டிராவல் பண்ணுறதுனால அதனோட ஃப்ரீக்வன்சி இந்த லாட்டிஸை வந்து அது மூவ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அது ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணி ஃபோனான்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுனால அது வந்து ஹீட் ஆகிடும். ஸோ இப்போ எலக்ட்ரான் டிராவல் ஆக ஆக வந்து ஃபோனான்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரீக்வன்சில ஜென்ரேட் ஆகுமா? ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரீக்வன்சில இருந்து ஜென்ரேட் ஆகாது. ஏன் ஜென்ரேட் ஆகாது அப்டின்னா, இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மெஷ்ல எப்டி வேணா போலாம். அது எந்த இடத்துல வந்து அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கோ, உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வேற மாரியா இருக்கும். கம்மியா இருக்க இடத்துல ஃப்ரீக்வன்சி வேற மாரியா இருக்கும். அதே மாரி நெறைய கூட்டமா ஒரு எலக்ட்ரான்ஸ். அதனால வந்து இது ஃபுல்லா வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்டின்னா, அந்த லாட்டிஸ் ஃபார்மேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, அது வைப்ரேஷன் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரியா இருக்கும். அப்போ ஃபோனாஸ் ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கும். இந்த எலக்ட்ரான் வந்து அடுத்த எண்ட் வரும்போது, நம்ம அனுப்பிச்ச ஸ்பீடும், நம்ம ரிசீவ் பண்ற ஸ்பீடும் கம்மியா இருக்கும். அது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்டிங்கிறோம். ஸோ இது வந்து ஃபோனான்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது 2மே வந்து ஒரே இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு கண்டக்ஷன் மெட்டீரியல் வந்து காப்பர் ஒயர் மாரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வேற வேற மாரியா இருக்கும். ஆனா வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லாம இருந்தோம் அப்டின்னா, அப்ப அனுப்புற எலக்ட்ரான் வந்து அடுத்த எண்டுக்கு வந்து வந்துரும். அப்பன்னா நம்மளுக்கு வந்து 0 ரெசிஸ்டன்ஸ் ஒரு சிச்சுவேஷன் நம்ம கொண்டாந்தாச்சு அப்டின்னா, நம்மளுக்கு வந்து 100% எலக்ட்ரான் வந்து அதே ஸ்பீடோட வந்துரும். அதுதான் நம்ம வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்டின்றோம். அந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து அச்சீவ் பண்றது தான் வந்து போராடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு வழி எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த மெட்டலோட டெம்பரேச்சர நீங்க வந்து 0 டிகிரிக்கு வந்து நீங்க இறக்கிட்டீங்க அப்டின்னா, அப்ப வந்து என்னன்னா, அப்சல்யூட் 0க்கு நீங்க வந்து இறக்கிட்டீங்க அப்டின்னா, இந்த லாட்டிஸோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கன்ஸ்டன்ட் ஆயிடும். அதனால வந்து அவ்ளோ மூவ் ஆகாது. அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து என்னன்னா, பாஸ் ஆனாலும் அந்த வைப்ரேஷன் வந்து இருக்காது. அப்போ அந்த மாரி சிச்சுவேஷன் வந்து எலக்ட்ரான்ஸ்னால கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பாஸ் ஆக முடியும். இந்த மாரி டைம்ல தான் வந்து இன்னொரு பினாமினன் வந்து நடக்கும். இந்த சூப்பர் கண்டக்ஷன் ஸ்டேட்ல வந்து என்ன நடக்கும் அப்டின்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த லாட்டிஸ வந்து தாண்டி போகும்போது, ஒரு ஃபோனான் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ வந்து நெறைய வைப்ரேட் ஆகாதனால வந்து ஃபோனான் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சில ஜெனரேட் ஆகும். அதே மாரி இன்னொரு எலக்ட்ரான் டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்கும் ஒரு ஃபோனான் வந்து ஜெனரேட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த 2 எலக்ட்ரானோட ஃபோனானும் வந்து மேட்ச் ஆயிடும் ஃப்ரீக்வன்சில. மேட்ச் ஆயிடுச்சு அப்டின்னா, இந்த 2 எலக்ட்ரானும் வந்து பேர் ஆயிடும். அது பேர் நம்ம கூப்பர் பேர் அப்டிங்கிறோம். அந்த கூப்பர் பேர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அது சூப்பர் கண்டக்டிவிட்டி ஸ்டேட்ல தான் ஃபார்ம் ஆகும். சூப்பர் கண்டக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, நம்ம வந்து டெம்பரேச்சர ரொம்ப கம்மியா கொண்டாந்துரும். அப்போ இந்த லாட்டிஸோட வைப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடக்கமா இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல வந்து என்னன்னா, அந்த ஃபோனான்ஸ் நெறைய ஃப்ரீக்வன்சில ஜெனரேட் ஆகாம, ஒரு கொஞ்சமான ஃப்ரீக்வன்சில ஜெனரேட் ஆகும். அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகும்போது, அந்த டைம்ல வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ஃபோனானோட ஃப்ரீக்வன்சி வந்து 2 எலக்ட்ரான் வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, அது 2மே வந்து ஒரு பேரா மாட்டிக்கும். அத நம்ம வந்து குவாஸி பார்ட்டிகிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுனா இது 2மே வந்து தனித்தனி எலக்ட்ரான் தான்.
ஆனா நம்ம இந்த கேஸ்ல வந்து 2 எலக்ட்ரானும் 1 எலக்ட்ரான் அப்படின்றது நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அது எப்படி 1 எலக்ட்ரானா மாறிச்சு அப்படின்னா, அதுதான் நம்ம கூப்பர் பேர் அப்படிங்கிறோம். அத கண்டுபிடிச்சது வந்து கூப்பர். அதனால தான் அந்த பேர் வந்து நம்ம வச்சிருக்கோம் கூப்பர் பேர் அப்படின்னு. இந்த கூப்பர் பேர் ஃபார்ம் ஆனதால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸே இருக்காது. அது வந்து ஒன்ஸ் கூப்பர் பேர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, அது பாட்டுக்கு அச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அப்பன்னா அந்த கண்டக்ஷன் பேண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 0 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ சூப்பர் கண்டக்டரோட கோலே வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து 0 ரெசிஸ்டன்ஸ கொண்டாடுறது தான். அந்த 0 ரெசிஸ்டன்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம வந்து கூப்பர் பேர்ஸ வந்து கிரியேட் ஆகுறதுனால உருவாகுது. அந்த கூப்பர் பேர்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் டிராவல் ஆகும்போது அந்த லாட்டிஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த ஃபோனானோட ஃப்ரீக்வென்சி வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, 2 எலக்ட்ரானோட பேர் வந்து செட் ஆயிடும். அப்போ வந்து என்னன்னா, அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாம அது பாட்டுக்கு டிராவல் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஆட்டம் லாட்டிஸ் வந்து ஒண்ணும் பண்ணாது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால தான் வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி வந்து பாசிபிளா இருக்கு. இப்போ சூப்பர் கண்டக்டர்ஸ் எல்லாம் வந்து வச்சு தான் வந்து மயோரானா ப்ராசஸ் எல்லாம் வந்து பண்றாங்க. அத பத்தி தெரியணும்னா அந்த வீடியோல லிங்க் வந்து நான் கீழ போடுறேன். அத போய் பாருங்க. ஸோ மயோரானா ப்ராசஸரே வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்குது. ஸோ இப்போ கூப்பர் பேரும், ஃபோனான்ஸ் இந்த காம்பினேஷன்ல தான் வந்து அத வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுது. இப்ப இந்த ஃபோனான் வந்து ஒரு பெரிய இன்ட்ரஸ்டிங்கான டாபிக். இன்னும் ரிசர்ச்ல தான் இருக்கு. இந்த ஃபோனான்ஸ் வச்சு இன்னும் நெறைய பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணம் வந்து என்னன்னா, சூப்பர் கண்டக்டிவிட்டி வந்து ரூம் டெம்பரேச்சர்லயே வந்து உருவாக்க முடியுமா? எதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப டெம்பரேச்சர் கம்மி பண்ணிட்டு போணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கு. அப்பனா அதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த ஃபோனான்ஸ வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து அது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாரி ஃபோனான்ஸ் வச்சு நம்ம லேசர் பீம் இருக்கிற மாரி வந்து ஃபோனான் பீம் அதுவும் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஃபோனான் வச்சு ஒரு பீம் ஒண்ணு கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி நெறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து ஃபோனான்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் இருக்கும். இன்னும் நெறைய டெக்கேட்ஸ் வந்து இந்த ஃபோனான் பினாமினன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு நீங்க வந்து கண்டிப்பா நம்பலாம். சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபோனான்ஸ்னா என்ன? கூப்பர் பேர்ஸ்னா என்ன அப்படின்னு. உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்க வந்து இந்த சேனல வந்து பார்க்கட்டும். என்னோட தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டிலயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. அந்த லிங்க் எல்லாம் நான் வந்து கீழ போடுறேன். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.